ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆரி கற்றுக்கிற நிறைய பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் கட் ஆகிடுது, சில்க் த்ரெட் பிரிஞ்சிடுது, ஒரு நூல் கட் ஆகிடுது, ஒரு நூல் மட்டும் தான் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இது பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னால் பண்ண முடியாது போல், என்னால் பண்ணவே முடியல, கட் ஆகிட்டே போகுது நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், கட் ஆகாமல் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உமன்ஸ் டே ஆஃபராக நம்ம வந்து 5 days லைவ் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எதை பற்றின ஒர்க் ஷாப் அப்படின்ட்டு நான் மேலே கிளியராக உங்களுக்கு இமேஜும் கொடுத்துருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் ஷாப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஆரி ஒர்க்கில் வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே சில்க் த்ரெட் எதனால் கட் ஆகுது? நிறைய பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிடுது மேம், நூல் பிரிஞ்சிடுது, மேலே எடுக்கும்போது நூல் வந்து அப்படியே கட் ஆகிடுது, ஒரு நூல் கட் ஆகிடுச்சு, ஒரு நூல் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆரி கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கு வர மோஸ்டான ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் இது. ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், நம்ம என்ன சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெயினாக ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிராண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் நம்ம வாங்கணும். மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிராண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெல் ஆர் டபுள் பெல், அது வந்து ஃபஸ்ட்டு. அது கிடைக்காத பட்சத்தில் நிறைய இடங்களில் அது வந்து கிடைக்கிறதில்ல. ஏன்னா என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும் போது. அதனால் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லாயிருக்கும். அந்த பெல்லுக்கு ஈக்குவலான ஒரே இதுதான் இதுவும் ஏறக்குறைய அதே ப்ரைஸ் ரேட் தான். பட் பெல் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல இப்போது. அதனால் நீங்கள் வந்து இந்த பிராண்டு கிடைச்சாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது இருக்குது பாருங்கள், இந்த பிராண்டு தான். இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பிராண்டு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நம்பர் 1. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. நம்மளோட சில்க் த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா, ஒன்று பிராண்டட் இல்லாத கம்பெனி இல்லாத நம்ம த்ரெட் யூஸ் பண்ணோம், காஸ்ட் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி த்ரெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது தான். நான் வந்து எப்பயுமே த்ரெட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி தான் வச்சுருப்பேன். நம்ம வந்து கண்டிப்பாக மூடி வைக்கணும். த்ரெட்டு மூடி வைக்காமல் அப்படியே கண்டிப்பாக சில்க் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணுற நேரம் போக மீதி நிற்க டைமில் வந்து சில்க் த்ரெட்டை வந்து பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக இதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்கணும், நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு காற்று போகாத அளவுக்கு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கலரும் ஃபேட் ஆகாமல் இருக்கும். அது நாள் பட உங்களுக்கு அந்த நூலோட அந்த தன்மையும் குறையாமல் அப்படியே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீடில் வந்து த்ரெட்டுக்குரிய நீடில் தான் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பீட்ஸுக்குரிய நீடில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பாயிண்ட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். பீட்ஸு கோக்கிறதுக்காக அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதில் வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக துலிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். நம்பர் வந்து 14 ஆர் 13 கூட யூஸ் பண்ணலாம், பரவாயில்ல. 13 ஆர் 14 இந்த 2 நீடில் ஏதாவது யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த த்ரெட்டில் வேணாலும் போடலாம். இது வந்து மோஸ்டான ஒரு டிப். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் வந்து இப்போ த்ரெட்டை வந்து கிளாத்து கீழேருந்து மேலே எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரேம் கீழேருந்து மேலே எடுக்கும்போது அந்த நீடிலோட முனை இருக்கு இல்லையா, ஹெட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில் இப்படி பிடிச்சிட்டு த்ரெட்டு வந்து மேலே வரல அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டு இப்படி இழுப்பாங்க அந்த முனையிலே வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து மெலிசாக இருக்க நூல் தான், கண்டிப்பாக கட்டாக தான் செய்யும். அப்படி இழுக்கிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஊசியிலேருந்து அந்த பின்னாடி அந்த முனை பாயிண்ட்லேருந்து பின்னாடி தள்ளிட்டு இப்படி இழுக்கணும். வரலையா, அப்போது பின்னாடி தள்ளிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அதுவும் வந்துடும். த்ரெட்டு வந்து உங்களுக்கு டேமேஜும் ஆகாது. வரலையேன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் பாயிண்ட்லேயே வச்சுட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதே இதில் இப்போ வந்து இழுக்கிறோம், வரல, பின்னாடியும் தள்ளி இழுக்கிறோம், அப்பையும் வரல. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரேமுக்கு கீழே ஒரு கை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் த்ரெட்டை வந்து கீழே இழுக்கணும். கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே இழுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டு வந்து ஃப்ரீ ஆகி நமக்கு மேலே வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வரலன்னு இப்படி போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து த்ரெட்டு கட் ஆகும்.
அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில்க் த்ரெட்டுக்கு டபுள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் ஸ்டாண்ட் வந்து ஒன்று வந்து பாபினில் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நம்ம நார்மல் நூல்கண்டு வச்சு இந்த பண்டல் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த பாபினில் நம்ம கேஸில் சுற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் வந்து நம்ம கரெக்டாக சுற்றிருக்கணும். கொஞ்சம் லூஸாவோ இல்லை கொஞ்சம் டைட்டாவோ நம்ம சுற்றினோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து த்ரெட்டு மேலே கிளாத்லேருந்து எடுக்க வராது. ஸோ அதனால் பாபின் கேஸில் இருக்க அந்த ஒரு த்ரெட் கட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வந்து இதுதான். இது வந்து நல்லா ஃப்ரீயாக கரெக்டாக சுற்றிருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து கரெக்ட் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக சுற்றிட்டோம் இல்லை ரொம்ப லூஸாக சுற்றிட்டோம் அப்படின்னாலும் இந்த கேஸில் இருக்க இந்த சிங்கிள் த்ரெட் வந்து நமக்கு கிளாத்துக்கு மேலே வராமல் கட் ஆகும். அடுத்தது லாஸ்ட் டிப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரேம்க்கு கீழே ஒரு கை பிடிச்சிருப்போம் இல்லையா நூல், அந்த ஆங்கிளும் வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூ ஷேப்பில் பிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து சும்மா நூலை வந்து கையில் பேலன்ஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணியிருக்கதும் நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சி அதை இழுக்கவும் கூடாது கீழே இருந்து. அதே மாதிரி நான் பாபினில் சொன்ன மாதிரி தான், ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. மீடியமாக பிடிச்சி அந்த நூலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகி மேலே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் சில்க் த்ரெட் கட் ஆகிறதுக்கு. இது வந்து நார்மலாக எல்லா பிகினர்ஸ்க்கும் வர ப்ராப்ளம் தான். ஸோ எனக்கு கட் ஆகிடுது வரலை அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஆரி பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.